என் அன்பு பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ ஓடி ஒளிந்தது போதும் தங்கமே. நிம்மதி இல்லாமல், பசி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டது போதும். இனி உன் கண்ணீர் வீணாகக்கூடாது. நான் உன் அருகில் இருந்து உன்னை கண்காணித்து உன் கர்ம வினைகளை போக்கி உனக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இனி வரும் காலம் இனிதாகும். இன்று கலங்குகின்ற நீ விரைவில் பூத்து குலுங்கப் போகின்றார். நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கக்கூடாது. நிகழ்காலமே நம் கைகளில் இருக்கின்றது. லட்சியத்தை அடைய விரும்புபவன் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான். பந்த பாசமே துன்பத்திற்கு காரணம். ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ, கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ, அவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பான். வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்துத்தான் போவான். ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள். ஆதலால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும். ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆகின்றான். ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகின்றான். தான் விரும்பும் அனைத்தும் அடைந்தவன் ஆவான். அனைத்தும் இறைவன் கையில் உள்ளது. ஆதலால் கிடைப்பதைக் கொண்டு திருப்தி அடைய வேண்டும். பசுக்கன்று 1000 பசு கூட்டத்திலும் தன் தாயை அடையாளம் கண்டு அதை தொடரும். அதுபோல் கெட்டவன் கெட்டவர்களுடனும் நல்லவன் நல்ல நண்பர்களுடனும் செல்கின்றான். இந்த உலகில் 3 ரத்தினங்கள் உள்ளது: உணவு, நீர், இன்சொல். வெறும் கற்களான முத்து, பவளம் போன்றவற்றை முட்டாள்களே ரத்தினம் என்று கூறுவர். நாம் செய்யும் காரியங்களின் பலனையே நாம் அடைகின்றோம். நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகின்றது. முன் செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் இன்று அனுபவிக்கின்றோம். கலங்காதே, நான் இருக்கின்றேன் உன்னோடு. எப்போதும் நான் துணை இருப்பேன் குழந்தையே. இன்றோடு நீ போராடும் பெரிய பிரச்சனையை அதிசயமாய் நன்மையில் முடிய செய்யப் போகின்றேன். கலங்காதே குழந்தையே. உன்னை தவறாக நினைப்பவர் உனக்கு தேவையில்லை. நீ நீயாகவே இரு. நல்லதே நடக்கும். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு உன் தந்தையாகிய இந்த சாயிக்கு உள்ளது. எனது வார்த்தைகளை நம்பு. மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே. நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உனது வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது தங்கமே. அது நிறைவேறியே தீரும். உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றா. பயம் இன்றி முன்னேறு. வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன். விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் பல யோசனைகளும் எண்ணங்களும் உங்களை தொந்தரவு செய்யாமல் இருக்க உங்கள் மனதை எனது போதனைகள் மீது திருப்புங்கள். சாஷ்டாங்கமாக என்னை நமஸ்கரித்துவிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்கள். நல்லதையே நான் நடத்தித் தருவேன். கலங்காதே. கடந்த கால நினைவுகள், எதிர்கால எண்ணங்கள் பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பதை விட நிகழ்காலத்தில் புத்துயிர் பெற்று என்னை நினைவில் நிறுத்து. எல்லாம் சரியாகிவிடும். துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடித்து விட்டார். இனி இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழி செய்வேன். நம்பிக்கையுடன் இரு குழந்தையே. எது வந்தாலும் துணிந்து நில். எல்லா வகையிலும் உனக்கு உதவுவதற்காக அர்ஜுனனுக்கு தேர்வூட்டிய கிருஷ்ணனைப் போல நான் வருவேன். உன் உயர்வுக்கு தடைக்கல்லாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறப்பேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி செல். நீ எதற்கும் கலங்காதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கின்றேன். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீங்கள் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீயல்ல, நான் என்பதை புரிந்து கொள். விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி, கலங்காதே. நான் உன்னை ஜெயிக்க வைக்கின்றேன். நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் துணை இருப்பேன். எத்தனை நாட்கள் ஆனாலும்
எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் என் வேண்டுதலுக்கு கட்டாயம் பதில் தருவீர்கள் சாயப்பா. நான் முழுவதும் உம்மையே நம்பியிருக்கின்றேன் என்று என் மீது இவ்வளவு நம்பிக்கை கொண்டிருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன்? உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் காலம் வந்துவிட்டது தங்கமே. உன் வேண்டுதலுக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது. இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து. உனக்கென்று தனித்திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவர்களுக்கு இருக்காது தங்கமே. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் தளராமல் முன்னேறு. உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது. நீ தொட்டது எல்லாம் பொன்னாகும் நேரம். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம். எதை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகின்றேன். உன் எதிர்காலம் நல்ல முறையில் அமைத்துத் தருவேன். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். அதை நான் நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன். பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகின்றாய். நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை குழந்தையே. எனக்கு எவ்வித உருவமோ நீளமோ கிடையாது. எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன். என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தை போன்று நான் நின்று நடத்துகின்றேன். கிரகங்கள் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் என் அருளால் வெற்றி பெறலாம். ஐயங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்று அசைத்து உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே உன்னை சூழ்கின்றன என்பதை முதலில் நீ உணர வேண்டும். அந்த சோதனை காலத்தில் நீ முழு நம்பிக்கையுடன் என்னை பற்றி கொண்டு தொடர்ந்து முயற்சிகளை செய்வாயானால் முடிவில் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று நீ வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நான் மௌனமாக பார்த்து கொண்டிருப்பதாக தெரிந்தாலும் படத்திலும் விக்கிரகத்திலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடு பேசிக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் தங்கமே. உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன். நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன். நீ கேட்டதையும் தரப்போகின்றேன். அதிசயம் நிகழ்த்தப் போகின்றேன். நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகின்றது. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதில்லை குழந்தையே. இதையும் நீ கடந்து செல்வா. இதற்கு உன் சாயப்பாவின் துணை உண்டு. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்று நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்துவதற்கு அல்ல, பக்குவப்படுத்த. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வார். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதே. நம்பிக்கை இருந்தால் சித்திரத்திலும் உயிருடன் இருப்பேன். உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கின்றேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வழி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகின்றேன். கலங்காதே தங்கமே. அவமானம் மட்டும்தான் உன் தன்மானத்தை கூர்த்தீட்டும் ஆயுதம். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் தைரியமாக எதிர்கொள். நீ கேட்ட வரமெல்லாம் உன் வாசலில் உனக்காக தவம் இருக்கும் குழந்தையே. எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவா. நன்மைகள் நல்கிடும். நினைத்த காரியங்கள் நலமுடன் கூடும். அனைத்திலும் இனி ஜெயமே. குழந்தையே, குழப்பத்தில் நீ இருக்கும் போது, மனம் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற போது, வீட்டில் உன் சாயப்பாவின் அருகில் அமர்ந்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அப்போது உன் மனம் அமைதியடைவதை நீ உணர்வாய். நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் உன் சாகி நான் அறிவேன். உன்னை ஆட்டுவிப்பவன் நானே. எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே. உலகத்தின் ஆதாரம் நானே. யார் என்னை மனதார நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு எப்போதும் துன்பம் நேராது. வாழ்க்கை மாறுமா என்று யோசித்துக் கொண்டே இருக்கின்ற நேரத்தில் கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் குழந்தையே. சாகி கதை கேட்பவருக்கு சகலமும் கைகூடும். அற்புதங்கள் விளையும். அதிசயங்கள் நிச்சயம் மலரும். இப்போது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது அனைத்தும் என் செயல்களால் மட்டும்தான் நடக்கின்றது என்பதை நீ என்றுமே நினைவில் கொள். நேரம் கடினமாக இருக்கும்போது கடவுள் எங்கே என்றும்
நீங்கள் உண்மையில் என்னுடன் இருக்கின்றீர்களா சாயப்பா என்றும் கேட்கின்றீர்கள். ஆசிரியர்கள் எப்போதும் தேர்வின் போது அமைதியாகத்தான் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள். முன்பிருந்த வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இன்று நீ என்னுடன் இருக்கின்றாய் என்றெண்ணி நிம்மதி கொள் தங்கமே. என்னை ஆத்மார்த்தமாக வணங்கும் என் பக்தனுக்கு நான் என்றும் நிழலாக இருப்பேன். எல்லா நற்காரியங்களிலும் அவனுக்கு முன்பாக நான் சென்று நிறைவேற்றுவேன். ஒவ்வொருவருக்கும் எது சிறந்தது, எது பொருத்தமானது என்பதை அறிந்து நான் கொடுப்பதை என் முகத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ எப்போதும் ஒரே மாதிரி இரு. பச்சோந்தி போல் மாறாதே. நீ எடுத்திருப்பது மனித பிறவி. பாவம் புண்ணியம் என அனைத்திற்கும் ஏற்றாற் போல்தான் வாழ்க்கை அமையும். அதற்காக நீ யாரிடமும் விலை போகாதே. அதை என் பிள்ளையான உனக்கு அழகல்ல. நான் சொல்வதை புரிந்து கொண்டு நடந்து கொள். இப்போது விழித்துக்கொள். என் ஆசி என்றும் உனக்கு உண்டு. உன் விதியை முன்கூட்டியே நான் உனக்கு சாதகமாக மாற்றி எழுதிய பின்தான் நீ முதலாக என்னை பார்த்தது மற்றும் என்னுள் லயமானது எல்லாம் நடந்தது. அதனால் கவலை வேண்டாம். உனக்கான மகிழ்ச்சி காத்திருக்கின்றது. அது விரைவில் தடுப்பார் யாருமின்றி உன்னை வந்தடையும். நம்பிக்கையுடன் இரு. உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடு. மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கின்றது. எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும். இந்த கடினமான நாட்கள் விரைவில் முடிவுக்கு வரும். உனக்கு நல்ல செய்தி கிடைக்கும். உன் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த சாயி உன் வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் போது அற்புதங்கள் பல நடக்கும். வாழ்க்கையில் நிம்மதி, வெற்றி, சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகின்றது. உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே. ஏன் குழந்தாய், உன்னை நீயே இப்படி வருத்திக் கொள்கின்றாய்? தைரியமாக இரு. உன்னுடன் நான் இருக்கின்றேன். நீ சாதிக்க பிறந்துள்ளாய். சந்தோஷமாக வாழ்வாய். கவலைப்படாதே. அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன். உன் பாவங்கள் அனைத்தையும் விரைவில் முடிப்பேன். நீ சாதிக்க வேண்டும். தோல்வி தோல்வி என நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாதே. இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது. ஆம் குழந்தாய், நீ ஜெயிக்கப் போகின்றாய். அதுவும் என் ஆசையோடு. சந்தோஷப்படு. உன் பிரார்த்தனைகள் என் கையில். தைரியமாக இரு குழந்தையே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விலகியவர்களும் விலக்கி வைத்தவர்களும் தேடி வருவார்கள். தூற்றியவரும் போற்றுவார்கள். வாழ்வு வளமாகும். மிகப்பெரிய வெற்றிகரமான மங்கள செய்தி உன்னை நோக்கி வரப்போகின்றது. உன் கடின உழைப்பின் மூலம் அதை பெறப்போகின்றார். பல பேர் தங்களின் அறிவாளித்தனத்தை மற்றவர்களின் குற்றம் காண்பதிலேயே நிரூபிக்கின்றார்கள். அறிவாளியிடம் கூட விவாதம் செய்து வென்றுவிடலாம். ஆனால் தன்னை அறிவாளி என எண்ணி பேசுபவர்களை பார்த்தால் ஓரமாக சென்றுவிடும். அதுதான் உனக்கு நல்லது. வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். பாசம் வென்றால் உன்னை இழப்பார். தன்மானம் வென்றால் உறவை இழப்பார். உரிமையில்லாத உறவும், உண்மை இல்லாத அன்பும், நேர்மை இல்லாத நட்பும், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றும் நிரந்தரமில்லை குழந்தையே. முதலில் நம்பிக்கையுடன் இருந்த நீ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டார். ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்றார். என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் வாழ்வில் சிறு சறுக்கல் தான் ஏற்பட்டுள்ளது. கவலை வேண்டாம். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன்னை கை தூக்கிவிட. எனது கடமை வெகு விரைவில் நடக்கும். நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருவேன். காத்திரு. உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. அற்புதங்கள் நிகழ உள்ளது. உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது. நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். என் சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. உன் வாழ்க்கைக்கான சிறந்த திட்டம் என்னிடம் உள்ளது. உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகின்றது. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது
அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும். நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது. ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது. என்னை நம்பு தங்கமே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.